ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா, நாமக்கல் மாவட்டம் மோகனூர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் உள்ள மணப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெட்டுக்கு அருவா கத்தி அடிக்கிறதுக்காக சல்லக்கத்தி அடிக்கிறதுக்காக இங்கே வந்தேன். ஸோ வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா, சரி அப்படியே நடந்து போகலாம், அங்கே கொஞ்சம் டைம் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறக்காக வந்து அப்படியே நடந்து வந்தோம். இந்த இடம் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சீரியஸாகவே. ஸோ இது அப்படியே ஒரு இன்ட்ரோ வீடியோவாகவே எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானு. இதுதான் உள்ளே வர்ற இடம். அந்த ஆர்ச்சிலேருந்து அப்படியே வர வழியில் பார்த்திங்கன்னா அழகாக மரத்துலேருந்து வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கேருந்தே அந்த கார் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. இதிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்க, எப்பா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? தங்க முனியப்பன் கோயில் அப்படின்னு வந்து முன்னாடி போட்டிருந்த அந்த ஆர்ச் காட்டுற போகும்போது பாருங்கள், அப்படியே பக்கத்தில் போய் காட்டுற பாருங்க, ஒரு பிரம்மாண்டமான ஆலமரம். இதே மாதிரி ஒரு வேல் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து இருக்குது அந்த என்ட்ரன்ஸில் ஆர்ச்சிட்ட. எப்படி சூப்பரில். ஆக்சுவலாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் கலரில் வந்து பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறக்கு ஒரு யூனிக்காக தெரியுது. இங்கேருந்து பார்க்குறக்கு பாருங்கள், இந்த வேலு அப்படியே இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குது. மொபைலில் பார்க்குறக்கே செம்மையாக இருக்குதுல்ல. அப்படி இங்கே பார்த்தோம்னா இங்கே பாருங்க, இங்கே உட்காந்தோம்னா எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காந்துக்கலாம். அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது சீரியஸாகவே. அப்படியே அடாடாடாடாடா. அங்கே வெகு நேரம் நின்றுட்டு இருந்துட்டு கை கால் உடம்பெல்லாம் வலி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக ஒரு சிலுன்னு காற்று, அழகாக அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. சீரியஸாக என்ன சொல்கிறேனே தெரியல, உண்மையாக நல்லா இருக்குது. நம்ம ஊரில் இப்படி ஒரு கோயில் வந்து இல்லையே இந்த அட்மாஸ்பியரில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படியே ஒன்றுமே இல்லை, எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது பாருங்கள். இது இந்த ஆலமரத்தோட இலைகள் வந்து அதுவே உழுவுறதா, ஆனால் அடிக்கடி சுத்தம் பண்ணிடுவாங்க போல் இருக்குது. ஒரு துளி வந்து பார்த்திங்கன்னா இந்த காலில் வந்து நரன்னு மண் விட்டுறதோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்து இல்லை. ஆக்சுவலி இந்த விழுந்த இலைகள் மட்டும்தான் இருக்குது. ரொம்ப ஒரு ஷைனிங்காக இருக்குதுன்னு வைங்களேன். அப்படியே வரலாம், வந்து அப்படியே மரத்தடியில் அப்படியே படுத்து தூங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது. சொல்லிக்கிட்டே இருக்கலான்னு இருக்குது, என்னென்னமோ என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஸோ ஒரு கருப்பராயன் கோயிலோ முனியப்பன் கோயிலோ அந்த மாதிரி ஒரு கோயில் வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக இவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக மெயின்டைன் பண்ணுறது, இப்படி ஒரு அட்மாஸ்பியரில் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சூப்பர். இந்த மணிக்குள்ளே பாருங்க எத்தனை வேலை இருக்குதுன்னு. அங்கே இருக்கிற மணி வந்து பார்த்தீங்கன்னா சுத்தலாக வந்து இடமே விடாமல் ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டுன்னு அப்படி போயிருந்தது. இது வந்து ஹார்டின் ஷேப்பில் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேஜுக்குமே அதே மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. வேறு லெவல் இருக்குது பார்க்குறதுக்கு. உத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு வேலையிலும் இவ்வளோ நுணுக்கமான வேலைகள் வந்து இருக்குது ஒவ்வொரு விஷயத்துலையும். கோயில் பேர் பாருங்க, தங்க முனியப்பன் சுவாமி திருக்கோயில். இந்த என்ட்ரன்ஸ்லேயே வேலை வச்சு மிரட்டி விட்டுருக்காங்க. அப்படியே உள்ள அங்கே போனோம்னா அப்படியே வேறு லெவல், அப்படியே கோயில் உள்ள வேறு லெவல் இருக்குது. நம்ம அங்கே தான் பார்த்தீங்கன்னா பற்ற அங்கே தான் அந்த ஆட்டோ வருது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அங்கே ஒருத்தர் நிற்கிறாரு பாருங்க, பிங்க் கலர் டிஷர்ட் போட்டு. அங்கே தான் வந்தோம். வந்துட்டு நிற்க முடியாமல் அப்படியே இந்த பக்கம் போகலான்னு வந்தோடனே கோயிலுக்குள்ளே போயாச்சு. பாடு இதுதான் நம்ம கத்தி அடிக்கிறதுக்கு வந்திருக்கிற கடை. பாருங்கள் ஒர்க் எப்படி தடவுடன் நடந்துட்டுருக்குது அப்படின்னு. ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஒன்லி ஆர்டர்ஸ் மட்டும்தான் எடுத்து பண்ணுறாங்களாம்மா, ரெடிமேடெல்லாம் எதுவும் இல்லை. மேக்ஸிமம் ஆர்டர்லாம் பாருங்கள், இந்த வேலு, இந்த கோயிலுக்கு வைக்கிற கத்தி இங்கே பாருங்கள் இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான். 5000 ரூபாயிலேருந்து 10,000 அதுக்கு மேலே ரேட் சொல்லிகிட்டு இருக்காங்க. பாருங்கள் அந்த தீயில் வச்சுருக்குறாங்க. ஆல்ரெடி ஒரு கத்தி அடிச்சுட்டு பேலன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க, இன்னொரு கத்திக்கு ஆகிற மாதிரி. நல்லா குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ எப்படி அப்படியே ஃபயராக எரிஞ்சிட்டு இருக்குது பாருங்கள். ஸோ ஃபுல் ப்ராசஸ் பார்க்கலாம், ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக தீயில் போட்டு எடுத்து தட்டிகிட்டே இருக்கிறாங்க அந்த கத்தியோட ஷேப் வர்றதுக்காக.
ஸோ அந்த பட்டா வந்து கத்தியோட ஷேப்புக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேடு வல்லமாக இருக்கிறது, அதுக்கப்புறம் கத்தியோட பதம் போடுறதுக்கு தகுந்த ஒரு ஷேப்பு, அந்த பிசுறுகளில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சரி செய்கிற ஒரு ப்ராசஸ் நினைக்கிறது. அது சும்மா பார்க்குறதுக்கு மின்னுது கத்தி பளபளன்னு. ஆக்சுவலாக இப்படியே கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் இப்படி கொடுக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் தீயில் போட்டு அதுக்கப்புறம் அறத்தில் ராவி நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுப்பாங்க. ஒவ்வொரு ப்ராசஸும் பார்த்து பண்ணுறாங்க. பார்க்குறக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கால் வலிக்கு நிற்க வேண்டியதாக இருக்குது. ஸ்குவாடு இதுதான் வந்து நம்ம கத்திக்கு நான் செலக்ட் பண்ணிக்கிற புடி, 1.5 அடி புடி ஆக்சுவலாக. ஸோ இதே சைஸில் இதுக்கு முன்னாடி நான் வெட்டிகிட்டு இருக்கிற கத்தி, அது ஆக்சுவலாக மூங்க குச்சி இல்லைனா கொய்யாக்காய் குச்சி இந்த மாதிரி இதில் கத்தி சொருவி ரப்பர் சுற்றி வெட்டிகிட்டு இருந்தேன். ரொம்ப வேகமாக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தான் வந்து ரப்பரை வந்து போயிரு எப்பாச்சும் ஒரு நாள். அது ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே இருக்கும். சரி இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா புடியே போட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் ஆக்சுவலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எதுக்காக ஒவ்வொரு வேலையும் பண்ணுறாங்க அப்படிங்கிறத என்னால் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. ஆக்சுவலாக அந்த சாணம் பிடிச்சாங்க பார்த்திங்கன்னா பளபளன்னு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீயில் போட்டு எடுத்து அந்த பக்கம் ஒரு ஐயா வந்து ஆல்ரெடி அறத்தில் ராவினார். அதுக்கப்புறம் அந்த இடையில அந்த புடி போடுற ப்ராசஸ் போயிட்டு இருந்தது. அதை பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தால் மறுபடியும் ஒரு அறத்தில் இன்னொருத்தர் ராவிட்டு இருக்காரு. புடி போடுறது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எத்தனை கத்தி ஆர்டர் இருக்கோ அந்த அன்றைக்கி எல்லா கத்திக்கும் சேர ஒரே நேரத்தில் உட்காந்து வந்து புடி ரெடி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக போட்டு ஃபினிஷிங் பண்ணி கொடுக்குற மாதிரி. அதனால் ரொம்ப லேட் ஆகுது. இங்கே பாருங்கள். ஸோ ஒன்றும் பார்த்து பண்ணுறாங்க. பார்க்குறக்கே வந்து நல்லா இருக்குது. எப்படி ஃபினிஷிங் வருதுன்னு பார்ப்போம். நம்மள தான் ஃபஸ்ட்டு ஸ்குவாட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ப்ராசஸ்ன்னு சொல்ல, ஒரு சேஃப்டிக்கான ப்ராசஸ்ஸு. கத்தியோட வால் பகுதி இருக்குதுல்ல, கூவு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஏரியாவில். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அங்கே டாப்பில் விட்டோம்னா கீழே பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா அது வெளியே வர மாதிரி அதுக்கான ஹோல்ஸ் போட்டிருக்காங்க. இதனால் என்ன நமக்கு சேஃப்டி அப்படின்னா, வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது புடி பாதியில் உடஞ்சாலோ இல்லை கத்தி வந்து புடியிலிருந்து வெளியே உருவிட்டு அதை சுற்றியில் அடிக்கும்போது சுற்றி உருவி வரும் பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கான ஹோல்ஸ் போடுற ப்ராசஸ் போயிட்டுருக்கு. பாருங்கள், உள்ளேருந்து அப்படியே செங்கலில் வருது. இது வந்து தேக்கு மரக்கட்டை அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாம் சொல்கிறாங்க. என்ன அப்படிங்கிறது எக்ஸாக்டாக தெரில. ஸோ கத்தியோட பிடிக்கே வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வேலைகள் செய்ய வேண்டியதாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கத்தியோட வால் பகுதி வெளியே வரும்னு சொன்னல. ஸோ அதுக்கு வச்சு ஃபினிஷிங் பண்ணுறக்காக இப்படி ஒரு விஷயம் தயார் பண்ணிகிட்ருக்காங்க. மணி 5:30 ஆச்சு. இன்னும் எப்படி 6-7 மணி பண்ணிடுவாங்களாட்டு இருக்குது. அதனால் பொறுமை ஒத்துல தான். அந்த பக்கம் பாருங்கள், சந்தை கடை ஃபுல்லாக அப்படியே வந்து அந்த கடையில் முட்டை போண்டா விற்றாங்க. அந்த பக்கம் ஒரு கடையில் முட்டை போண்டா, சமோசா, இது இனிப்பு பலகாரம் ஒன்று வாங்கினேன். வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்குறோம். அப்படி எங்கள் பசங்க வாலிபால் விளையாண்டுருக்காங்க பார்த்துட்டு. மதியானம் ஃபுல் மீல்ஸ் அடித்தோம். அந்த கோட்டுக்கு இந்த கோட்டுக்கு நடந்துக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இப்போ பசி ஆயிடுச்சு மறுபடியும்.
சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு போனோம்னா ரெடி பண்ணி வச்சுருப்பாங்களான்னு தெரியல. இங்கிருந்து அதுக்கப்புறம் 2 மணி நேரம் ஆக போகிறதுக்கு பார்ப்போம். சமோசா நல்லா உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு பண்ணிக்கிறேன். ஏடா நல்லா தான் இருக்குது சமோசா, டேஸ்ட்டாக இருக்குது. 3 10 ரூபா சமோசா, முட்டை போண்டா 10 ரூபா ஒன்று. அப்புறம் அந்த பலகாரம் அந்த நீளமாக ஆரஞ்சு கலர் இருக்க முடியும் இனிப்பு பலகாரம், இதுதான் அது. மறுபடியும் தான் சூப்பராக இருந்திருக்கேன். இந்த கலரிங் சாப்பாட்டுக்கு ஒரு 500 ஆயிடுச்சு 2 பேர்த்துக்கு. கத்தி ஒரு 2000, பெட்ரோல் ஒரு 500. ஃபைனல் ஸ்டேஜாக வந்து பார்த்திங்கன்னா கத்திக்கு பிடி போடுற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து வந்தாச்சு. ஆல்ரெடி நிறைய கத்திக்கு பிடி போட்டு வச்சுட்டாங்க. இது நம்ம கத்தி, நம்மளுக்கு வந்து 1 அடி பிடியில். ஸோ ஒவ்வொரு கத்திக்கு தகுந்த மாதிரி பிடி சைஸுக்கு தகுந்த மாதிரி அந்த வால் பகுதியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் வந்து நடக்குது. ஸோ இன்றைக்கி கத்தி ஓட்டல் நம்மளுக்கு தான் கொஞ்சம் பெரிய பிடின்னு வைங்களேன். ஸோ அதனால் அதுக்கு அந்த வால் பகுதியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக தீயில காட்டி தட்டிகிட்டு இருக்காங்க. இதை வந்து எப்படி போதும் ஏன்னா ஒன்று கொஞ்சம் ஏற்றிக்கலாமா? போதுமா? ஓகேண்ணா. ஸோ மோஸ்ட்லி எந்த ஒரு கத்தி எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுக்கு இந்த பாட்டு வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து கரெக்டாக செய்யணும், தேவச்சல் போடுறது அப்படிம்பாங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க நீங்களேன். அவ்வளோதான், ஃபுல்லாக விட்டாங்கனாவே ஒர்க்கு முடிஞ்சுன்னு வைங்களேன். அப்படிங்களா? அவ்வளோதான். பிடி போட்டோம். நீ ஃபைனல் டச்சாக வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கு ஃபினிஷிங் பண்ணணும். அதை பண்ணாங்கன்னா அவ்வளோதான், கிளம்பலாம். எப்பா சாமி, காலையிலேருந்து ஆனால் வந்துட்டு இவ்வளோ நேரம். ஆக்சுவலாக இந்த பிடி போடுற ப்ராசஸ் எல்லா கத்திக்கும் சேர்த்தா பண்ணுறதுனால காலையிலேயே வந்திருந்தாலும் ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் எல்லா கத்திக்கும் ரெடி பண்ண வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இங்கே என்னென்னா உட்கார்றதுக்கு ஒரு மரத்து நிழல் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதனால தான் அந்த கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் மறுபடியும் வந்தோம். ஆனால் இது பொறுமை வேணும். அதுவும் இல்லாத முதலே கால் பண்ணி கேட்டு தான் ஆர்டர் சொல்லிட்டு தான் வரணும். அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. நமக்கு எதாவது நல்ல நேரம் இன்றைக்கி நல்லபடியாக முடிஞ்சுன்னு வைங்களேன். இந்த கத்திரிப்புழு கலர் இருந்தால் கத்தி நல்லா இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னோடய 2வது கத்தி. மொதல் கத்தியில் இதே மாதிரி இருந்தது. மாத்திரை ஓட்ட வேண்டிய எல்லாம் கூறு ஏற்றுங்க, கேட்டியா? சரி. அவன் ராவண கத்தி கொண்டு வந்து வச்சாயா? அவனே வச்சானே.
ஒரு வழியாக கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. பிடி போடுற வேலையும் முடிஞ்சு. ஆனால் பார்த்து பண்ணுறாங்க. 10 மணிக்கு வந்து கிட்டத்தட்ட 6 மணி ஆக போகுது. கொஞ்சம் கால் வலிக்கு நின்று வெயிட் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா கத்தியும் வந்து பார்த்திங்கன்னா 2500 அப்படிங்கிறனால கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி பார்ப்போம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத போனால் தான் தெரியும். ஆனால் ஃபினிஷிங் பார்த்து எல்லா வேலையும் நல்லா செய்கிறாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். கீழே அவ்வளோதான் நினைக்கிறேன். கத்திலாம் ரெடி பண்ணிட்டு நம்ம ரிட்டன் கிளம்பிட்டு இருக்கிறோம். இங்கே பாருங்கள், கோரப்பாய் கேள்விப்பட்டிருப்போம்ல, அதுதான் இது. ஃபுல்லாக இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி நாங்கள் வந்துட்டோம். வர வழியெல்லாம் பார்த்துட்டே வந்தேன். இந்த இடத்துல நல்லாவே எடுத்து வச்சுருந்தாங்க காட்டில் அப்படின்ட்டு நிற்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படி அடிக்கடி காய் வச்சுருக்காங்க. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அந்த கோரப்புல் தான் வந்து விளைச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் காட்டுறது நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த லாஸ்ட் வரைக்கும் ஸோ எல்லாமே இதுதான். அங்கே பாருங்கள் வேலை செஞ்சுட்ருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்டில் சன்செட் ஆகிட்டுருக்கு. இது இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீடா பார்த்துருக்குறியா? நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி ஒரு இது. படுத்துங்கிற பாய் இது. மக்கா எப்படி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வேலை செஞ்சுட்ருக்காங்க. இன்னும் பொழுதுழுகிற நேரத்துலையும் வேலை செஞ்சுட்ருக்காங்க காட்டுக்கு.